பதினெண் சித்தர் போற்றிகள், குருநாதர் திருவடிகள் போற்றிகள். இன்றைய பதிவில் பதிவு செய்ய இருப்பது சிவவாக்கிய சித்தரின் ஒரு அற்புதமான பாடல், நட்ட கல்லும் பேசுமோ என்ற பாடலை பார்க்க இருக்கோம். தயவு செய்து சிலையை வணங்குபவர்கள், கோயில் வழிபாடு செய்பவர்கள் கோபித்து கொள்ள வேண்டாம். இது சித்தர் பாடல் தான், அதற்கான ஆதாரமும் உண்டு. பாடலானது: நட்டக்கல்லை தெய்வம் என்று 4 புட்பம் சாத்தியே, சுற்றி வந்து மொனமொன என்று சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள் இருக்கையில், சுட்ட சட்டி சட்டுவோம் கரிசுவை அறியுமோ. இது பாடல். இதில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய வார்த்தைகள்: புட்பம் என்றால் மலர், பூ என்று சொல்லலாம். மொனமொன என்றால் ஒரு ஒளி குறிப்பு. சட்டுவம் என்றால் சமையல் செய்யறதுக்கு பயன்படுத்தக்கூடிய கரண்டி. நாதன் என்றால் இறைவன் என்று பொருள். இதற்கான விளக்கம்: கோயிலில் இருக்கும் தெய்வ உருவங்களை கண்டு அவற்றை சுற்றி வந்து மொனமொன என்று வாயால் ஏதாவது ஒரு மந்திரம் சொல்வதால் பயன் உண்டா? நிச்சயமில்லை. அவ்வாறு செய்வதால் நட்ட கல்லானது தன்னை வழிபடுவரிடம் பேசுமா? பேசாது. ஏனெனில் இறைவன் புறத்தில் இல்லை, உள்ளத்தில் இருக்கிறான். யோகத்தால் மட்டுமே அவனை உணர முடியும். ஒரு சட்டியில் நெய் ஊற்றி செய்யப்பட்ட பொரியல் இருக்கிறது. அதனை அல்ல ஒரு கரண்டி தேவைப்படுகிறது. அந்த கரண்டி நெய் பொரியலின் சுவையை அறியுமா? அறியாது. அந்த பொரியலை உண்பவர்கள் தான் அந்த சுவையை அறிய முடியும். அதே போல இறைவன் தம் உள்ளத்தில் அறிபவரே அவருடைய செயலையும் அறிய முடியும். மற்றவர்களால் அது இயலாது. புற பூஜையை விட அகப்பூஜை தான் சிறந்தது என்பது இந்த பாடலின் கருத்து. புறமென்றால் வெளியே, அகமென்றால் உள்ளே. திரும்ப அந்த பாடலை படிக்கிறேன், கேட்டு பாருங்கள். இப்போ ரொம்ப தெளிவாக புரியும். நட்டக்கல்லை தெய்வம் என்று 4 புட்பம் சாத்தியே, சுற்றி வந்து மொனமொன என்று சொல்லும் மந்திரம் மேதடா, நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள் இருக்கையில், சுட்ட சட்டி சட்டுவம் கரிசுவை அறியுமோ. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் யாராவது இருந்தாருன்னா, கல்லை வணங்கக்கூடிய மனிதர்கள் இருந்தாங்கன்னா குறிப்பாக அவருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதுவரை நீங்கள் இது போன்ற தவறுகள் செய்திருந்தால் கூடுமானவரை திருத்திக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். நன்றி.